இப்போ இதே மாதிரியே கரண்ட்ல அந்த ஸ்லிப்பர் எடுத்து போட்டு பறக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்களால சரியா பறக்க முடியல. அவங்க உடம்பு ரொம்ப குண்டா இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேல நிலை தடுமாறி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. வீட்டில் போய் டயர்டா தூங்கிட்டு இருக்கும் போது மறுநாள் காலையில யாரோ வந்து கதவை தட்டுற மாதிரி இருக்கு. 2 பொண்ணுங்க வீட்டுக்கு வராங்க. எதுக்காக வராங்க அப்படின்னா அந்த வீட்டை சேல்ஸ் பண்றதுக்காக தான் ஒரு ஆளை கூட்டு வந்திருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச இவ வேகமா அவங்க அம்மா கிட்ட கிளம்பி போயிட்டு, என்னவா பண்ணி வச்சிருக்கீங்க, நான் இருக்கிற வீட்டை விற்க சொல்லியிருக்கீங்களே, அந்த அளவுக்கு பண கஷ்டம் வந்துருச்சா என்ன உங்களுக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இந்த நேரத்துல ஹீரோயின் அந்த இடத்துல தான் இருக்கா. அவளை பார்த்த உடனே இவ அப்படியே அமைதியா நிக்கிறா, எதுவுமே பேசவே இல்லை. இப்போ மசாஜ் பண்ணி விட்டுட்டு டீ கொடுத்துட்டு உள்ள போனதும் உள்ள போயிட்டு இவங்க பேசுறத ஒட்டு கேட்கறா. நேரா இவ போயிட்டு என்ன சொல்றா அப்படின்னா, ஹீரோவோட சிஸ்டர் என்ன சொல்றா அப்படின்னா, ஏமா அவளை இங்க வேலைக்கு வச்சிருக்கீங்க, அவங்க 2 பேரும் ஒன்னா வாழ போறாங்களா என்ன அப்படின்னு கேட்கும் போது, அவ அதுக்காகலாம் வரல, குழந்தைய பாத்துக்கிறதுக்காகவும் என்ன பாத்துக்கிறதுக்காகவும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லும் போது, நான் அந்த கதையெல்லாம் கேட்கல, என் வீட்டை எதுக்கு விற்கிறீங்க, காசு இல்லையா, நான் எங்க போவேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது அப்படியே அவங்க அம்மா அந்த டீ குடிச்சாங்க இல்லையா, அந்த மயக்கத்துல அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவ பேச பேச அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன், அப்புறமா உன்கிட்ட பேசுறேன் அப்படின்றாங்க. உங்க தூங்குறத பார்த்துட்டு, அம்மா என்ன பண்றீங்க, அதுக்குள்ள தூங்குறீங்களா, ஏன் அப்படி பண்றீங்க, ஏன் அப்படி பண்றீங்கன்னு அவ கேட்டுட்டே இருக்கா. இப்ப இதை மட்டும் பேசல, உங்க ரகசியமா நிதி வச்சிருப்பாங்க இல்லையா, அதை பத்தியும் பேசுறா. அப்படி பேசிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா ஆழ்ந்த தூக்கத்துல கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை எல்லாத்தையும் இவ போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நேரா வீட்டுக்கு வெளியே முற்றத்துல போயிட்டு அவங்களுக்கு இந்த ஆடியோ ரெக்கார்டையும் அமுச்சு விட்டுட்டு அவங்களுக்கு இன்ஃபார்மும் பண்றா. உங்களுக்கு ஒரு ஆடியோ ரெக்கார்ட் அனுப்பிச்சிருக்கேன், அதை நல்லா கேளுங்க. இப்போ தனியாக வீட்டுக்கு வெளியில் வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, இதை ஹீரோ என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு மேலே இருந்து இவளை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. இவ மெசேஜ் பண்ணி அனுப்பிச்சிட்டு தான் இருக்கா. எல்லா மெசேஜும் பண்ணி முடிச்சுட்டு, எனக்கு திரும்ப கால் மெசேஜ் எதுவும் பண்ணாதீங்க, நானே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா வீட்டுக்கு மேலே ஹீரோ நின்று இவளை பார்த்துட்டு இருக்காரு. இவ அப்படியே அவரை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். பட் அவரு சிரிக்காம அப்படியே உள்ள போயிடுறாரு. ஹீரோயின் அப்படியே என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ள போயிட்டு நைட்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. பட் யாருமே வரல. ஹீரோட அக்கா மட்டும் தான் அங்க இருக்காங்க. அவளை கூப்பிடும் போது, நான் டயட்ல இருக்கேன், நான் வரல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. ஹீரோ அங்கதான் சோபால உட்காந்துருக்காரு. அவரையும் கூப்பிடுறா, அவரும் வரல. ஹீரோவோட அப்பா இருக்காரு இல்லையா, அவர் வந்து அப்படியே வெளியில டிப்டாப்பா கிளம்பி வராருங்க. இந்த வீட்டுல இவர மாதிரி ஒரு நல்ல மனுஷனே கிடையாது. அவர் அப்படியே டிப்டாப்பா கிளம்பி வரவும் அவர்கிட்ட போயிட்டு சாப்பிடலையா அப்படின்னு கேட்கும் போது, இல்லம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. ஸ்கூல் முடிஞ்சு குழந்தை வீட்டுக்கு வராங்க. அந்த குழந்தைகிட்ட போய் சாப்பிடவாமா நைட்டு சாப்பிட்டு போமா அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த குழந்தை அப்படியே போனை பார்த்துட்டே ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போயிடுறா. என்னடா பண்றதுன்னு தெரியாத மூட் ஆஃப் ஆன இவன் என்ன பண்றா, ஹீரோ கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி எதுக்கு பண்றீங்க, எல்லாரும் வந்து ஒன்னா உட்காந்து சாப்பிட்டா என்ன, ஒரு நாளைக்கு ஒரு முறையாச்சும் இப்படி சாப்பிடலாம் இல்லையா அப்படின்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு, என் பொண்ணுக்கு சாப்பாடே பிடிக்காது, அவள் சாப்பிடவே மாட்டா, ஏன்னு தெரியல, எங்க வீட்டில் இருக்க யாரும் ஒன்னால உட்காந்து சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஹீரோயின் மட்டும் அப்படியே நின்று பேனை முழிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோட குழந்தை இருக்கா இல்லையா, அவ தனியா உட்காந்து கிச்சன்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் அங்க போறாங்க. அப்படி சாப்பிடும் போது அவ என்ன பண்றா, அவ கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு சாப்பிட்றான். ஹீரோயின் அங்க நேரா போயிட்டு என்ன பண்றா அப்படின்னா, அந்த கண்ணாடியை பிடுங்கிக்கிட்டு, எதுக்கு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கண்ணாடி போட்டிருக்க, பாக்குறதுக்கே நல்லா இல்ல தெரியுமா, கண்ணாடி இல்லாம அவன் கண்ணை பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பட் அவ கண்ணை கூட இவ பார்த்து பேச மாட்டா. குழந்தை என் கண்ணாடியை கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் கண்ணாடியை கொடுக்காம, உனக்கு கண்ணாடியை கொடுக்கணும்னா எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொடு, உன் கூட பேசணும், அதுக்கப்புறம் உன் கண்ணாடியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றா. 5 மினிட்ஸ் கூட நீ அவளை கூட்டு போய் என்ன பண்றா அப்படின்னா, அவ புருவத்துல இருக்க அந்த முடியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது ஐப்ரோ கட்டிங் பண்ணி விடுறாங்க. அந்த முடியெல்லாம் எடுத்து விடுறாங்க. எடுத்த உடனே அவ கண்ணு பாக்குறதுக்கு இன்னும் கியூட் ஆயிருது. கண்ணாடி எடுத்து காமிச்சு, இப்ப பாரு உன்னை பாக்குறதுக்கு எவ்வளவு கியூட்டா இருக்கு, இவ்வளவு அழகான கண்ணை மூடி வச்சா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல ஹீரோ அந்த இடத்துல வந்து பாக்குறாரு. இப்ப யாருக்கிட்டயுமே உட்காந்து பேச மாட்டாளே, எப்படி இவகிட்ட உட்காந்து பேசுறா அப்படின்னு பாக்குறாரு. கொஞ்சம் அவருக்கு ஹாப்பியாவும் இருக்கு, சிரிச்சுக்கிட்டே பாக்குறாரு. ஹீரோயின் அவரை பார்த்த உடனே அப்படியே முறைச்சிக்கிட்டே போயிடுறாரு. இப்ப ஐனா அந்த குழந்தை இருக்கா இல்லையா, அவ ஐ டு ஐ இவளை காண்டாக்ட் பண்றா, ஹீரோயினை காண்டாக்ட் பண்றா. ஐ டு ஐ காண்டாக்ட் பண்ண உடனே அவளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இவளுக்கு ஒரு பவர் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, அது என்ன பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ யாரு கண்ணை பார்த்தாலுமே இவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். எப்படி நம்ம விவேக் சாருக்கு யார் மனசுக்குள்ள என்ன நினைச்சாலும் தெரியுமோ, அதே மாதிரி இவ யாரு கண்ணை பார்த்தாலும் அவங்க பொய் சொல்றாங்களா உண்மை சொல்றாங்களா அப்படின்ற எல்லா விஷயமும் இவளுக்கு தெரிய வரும். இந்த விஷயம்லாம் அவளுக்கு தெரிஞ்ச உடனே என்ன சொல்றான், அந்த கீயும் அந்த 50 மில்லியன் பணத்தை பத்தி நீங்க பேசினது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லவும் அவளுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படா இவளுக்கு தெரியும் அப்படின்னு தகச்சு போய் உக்காந்துருக்கா. என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும் போது அப்படியே குழந்தை என்ன பண்றா, கண்ணாடி எடுத்துட்டு மேலே ஏறி போயிடுறா. இவளுக்கு ஒன்றும் புரியல, எப்படா இவளுக்கு அந்த உண்மை தெரிஞ்சது, நான் யாருக்கும் தெரியாத மாதிரி தானே பேசினேன், ரகசியமா தானே பேசினேன், எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. இப்போ மறுநாள் காலையில குழந்தை ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஸ்கூலுக்கு போனதும் அங்க ஒரு பொண்ணு இருப்பா இல்லையா, எப்பயும் வந்து இவள்கிட்ட பேசுவாளே, அந்த பொண்ணு என்ன பண்றா, இவகிட்ட வந்து பேச வரா. அவ கண்ணாடியை கழட்ட வரா.
இப்படி கழட்ட வரும்போது இவ தட்டி விட்டதும் அந்த கண்ணாடி பறந்து போய் கீழே விழுந்துருது. இவளுக்கு கண்ணே புரியல, என்ன பண்றதுன்னு ஒரு மாதிரி மங்கலா இருக்கு. பக்கத்துல இருக்க சேரை பிடிச்சிட்டு அப்படியே நின்னுறா. இந்த ஸ்கூல்ல ஒரு ஸ்மார்ட் பாய் இருப்பான் இல்லையா, அவன் வந்து அந்த கண்ணாடி எடுத்துட்டு வந்து அவகிட்ட கொடுத்து, நீ பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்க, கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த பையனை ஐ டு ஐ கான்டாக்ட் பண்றான். இப்படி கான்டாக்ட் பண்ணும் போது தான் அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறது இவளுக்கு தெரியுமே. அவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான் அப்படின்னா சோ பிரிட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த விஷயம் இவளுக்கு தெரிய வருது. அந்த ஸ்மார்ட் பாய் என்ன பண்றாரு, கண்ணாடியை போட்டு விட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. கூட இருந்த பொண்ணு என்ன பண்றா, கண்டிப்பா நீ என்னோட கிளப்ல சேர்ந்துக்கணும், அதாவது டான்சிங் கிளப்ல சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுறா. சீனை கட் பண்ணா ஹீரோட அக்காவை தான் காமிக்கிறாங்க. அவங்க வெயிட் குறைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. வெயிட் போட்டு பார்த்தா வெயிட் குறையவே இல்லை, அதே வெயிட்ல தான் இருக்காங்க. அவங்க கூட இருக்க அந்த கோச் இருப்பாள், அவ வந்து உங்க வெயிட் குறையறதுல உங்களை விட எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்றான். பட் அவளை தட்டி விட்டுட்டு எவ பாட்டு போய் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடறான். யாருக்கு ஃபோன் பண்றா அப்படின்னா இவளுடைய ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் பண்ணி, நான் வெயிட் குறைக்கிறதுக்கு அறுவை சிகிச்சை பண்ண போறேன், இதுக்கப்புறம் நான் எக்ஸசைஸ் பண்ண தேவையில்ல, நல்லா சாப்பிடலாம், செம்மையா இருக்கலாம், நைட்டு வாங்க டின்னர் அரேஞ்ச் பண்றேன், எல்லாரும் ஒண்ணா உட்காந்து ஹோட்டல்ல போயிட்டு செம்மையா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க. அதே மாதிரி ஹோட்டலுக்கும் போறாங்க. ஹோட்டலுக்கு போனா அந்த டாக்டர் மாப்பிள்ள இருக்கா இல்லையா, இவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவன். அவன் என்ன பண்றான் அப்படின்னா வேற ஒரு பொண்ணோட அதே ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. அவங்க 2 பேரையும் பார்த்தா இவன் என்ன பண்றான், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போறான். அவன் என்ன பண்றான், அந்த பொண்ணை கூட்டு மேல ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும் இல்லையா, அந்த பிளேஸ்க்கு போறாங்க. இவளும் அவளை ஃபாலோ பண்ணி பின்னாடி போயிட்டே இருக்கான். அப்படி போகும்போது லிஃப்ட் வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இவன் என்ன பண்றா தெரியுங்களா, ஸ்டெப்ஸ்ல 2 மாடி மேலே ஏறி போறான். கஷ்டப்பட்டு மேலே ஏறி போய் பார்த்தா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த பொண்ணோட அங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் கூட ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, அவன் வேணுனே பிளான் பண்ணி தான் பண்றா. இவ வர்றதை பார்த்துட்டு அவன் கூட நல்லா அந்யோன்யமா இருக்க மாதிரி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறா. ஹீரோட அக்கா அங்க மேலே ஏறி வந்து பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி தகைச்சு போகுது, பயமாயிருது, கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இவனை அவ லவ் பண்ணிருப்பா. அப்படியே மனசுடைஞ்சு போய் அவ கீழே இறங்கி போறா. அவ போனதும் இந்த பொண்ணு என்ன பண்றா, இவனை தள்ளி விட்டுடுறா. அவ வந்தா அவ பாக்குறதுக்காகவே இவ வேணுனே பண்ணிருப்பா. உடனே இவனை தள்ளி விட்டுட்டு இவளும் கீழே இறங்கி போயிடுறா. இன்னொரு பக்கம் இவ வீட்டுக்கு போய் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இந்த டாக்டர் மாப்பிள்ள இருக்காரு இல்லையா, இவர் அப்படியே மெதுவா வீட்டுக்கு போறாருங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் லிவிங் டுகெதர்ல ஒன்னா தான் தங்கிட்டு இருந்திருப்பாங்க. இவர் வீட்டுக்கு போன உடனே இவ என்ன பண்றா, எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு, உன்னுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன், நீ எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்றா. பட் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் அவளை ஏமாத்துறதுக்காக நான் உங்ககிட்ட பேசலான்னு தான் வந்தா, நம்ம காதலை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், அதாவது நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நான் உன்னை ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப நீ அவ்வளோ அழகா இருந்த, அவ்வளோ கியூட்டா இருந்த, அந்த காம்படிஷன்ல உன்னை நான் பார்த்த உடனே அப்பவே உன்னுடைய வலையில விழுந்துட்டேன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து தான் இவ சொல்றா, நீ கிளம்பு, உங்ககிட்ட நான் பேச விரும்பலன்னு சொல்றா. ஆனா மனசளவுல இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா ட்ரூவா இவனை லவ் பண்ணிருப்பா. இவ எப்படி இருந்த பொண்ணு தெரியுங்களா, அந்த மாதிரி அவ்வளோ அழகா இருந்த பொண்ணு. இவ அப்ப நினைச்சிருந்தானா எத்தனையோ பேரை கரெக்ட் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். ஆனா இவன் மேல இருந்த லவ்னாலதான் இவ அந்த மாதிரி எதுவுமே பண்ணிருக்க மாட்டான். அப்படி சீனை கட் பண்ணா ஹீரோட வீட்டுல ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமைச்சு வச்சுட்டு எல்லாரும் நைட்டு சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறான். பட் யாருமே வரமாட்டாங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ சமைச்சிட்டு இருப்பா இல்லையா, அந்த கேஸ் பக்கத்துல இருக்க ஒரு டிஷ்யூ பேப்பர் பிடிச்சிட்டு எரிய ஆரம்பிச்சிருது. நெருப்புனாலே இவளுக்கு ரொம்ப பயமே, என்ன பண்றதுன்னு தெரியல. இவளுக்கு கிட்ட போய் அணைக்கலாமா வேணாமா அப்படின்னு பதறி போய் நிற்கும் போது வேகமா வந்த ஹீரோ என்ன பண்றாரு, தண்ணி எடுத்து ஊத்தி அதை அமைச்சிடுறாரு. அமைச்சிட்டு யாருமே இங்க சாப்பிடல, எதுக்காக நீ சமைச்சிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு கேட்கும் போது, எங்க வீட்டுல எனக்குன்னு யாருமே இல்ல, அனாதையா இருந்தா, இந்த வீட்லயாச்சும் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவீங்கன்னு ஆசைப்பட்டா, அதுவும் நடக்கல அப்படின்னு சொன்ன உடனே பேசினது கேட்ட ஹீரோ என்ன பண்றாரு, டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்றதுக்கு வராரு. பட் அங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சாப்பாடு இருக்கு. ஹீரோயின் கிட்ட போன உடனே இவ்வளோ சாப்பாடு எதுக்கு செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அப்படியே ஹீரோவோட குழந்தை வந்து உட்காந்து, நான் தான் செய்ய சொன்னேன், நான் தான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு வரா. என்னடா இது புது அதிசயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. பட் குழந்தையால அந்த ஃபுட்டை எடுக்கவே முடியல, ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் ஹீரோக்கு கண்ணை காட்டின உடனே அப்படி ஹீரோ அந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்றாங்க. எல்லாரும் உட்காந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து போன் பார்த்துக்கிட்டே தான் சாப்பிட்றா. இன்னும் அவக்குள்ள நிறைய சேஞ்சஸ் ஏற்படவே இல்லை, யாரு கண்ணையும் பார்க்கவே மாட்றா. எல்லாரும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு போறாரு. ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹீரோ கிட்ட போயிட்டு அவருடைய கையை பிடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா குப்பையை வெளில போட்டு வர சொல்லிதான், அந்த குப்பையை கொடுத்துட்டு வெளில போட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி நர்வஸா ஃபீல் ஆகுது. அந்த குப்பையை போட்டு வெளில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூச்செடி கடை மாதிரி இருக்கு. வண்டியில வச்சு பூச்செடிலாம் வித்துட்டு இருக்காங்க. இவர் நேரா போயிட்டு அந்த பூச்செடியில ஒன்று எடுக்கிறாருங்க. கடைக்காரர் வந்து உங்களுக்கு பூ வேணுமா, என்ன வேணுங்க அப்படின்னு கேட்கும் போது எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு.
இவனோட பார்க்க டீசெண்டா இருக்கான், ஆனா பூச்செடி வாங்குற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரிட்டர்ன் போயிடுறான். பூச்செடி வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்டுட்டு அவன் உள்ள போயிடுறான். போனதுக்கு அப்புறம் ஹீரோவும் இல்ல பூச்செடியும் அங்கெல்ல ரெண்டுமே காணாம போயிடுது. அவன் என்ன நினைக்கிறான், இவன் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறான். பட் ஆனா ஹீரோ டைம் டிராவல் பண்ணி போயிடுறாரு. டைம் டிராவல் பண்ணி போன இடத்துல ஹீரோயின் மட்டும் தனியா இருக்கா. அவ மட்டுமே பளிச்சுன்னு இவருக்கு தெரியறா. இவர் என்ன பண்றாரு, அந்த பூச்செடி எடுத்துட்டு அவ பின்னாடியே நடந்து போறாரு. இவர் நடந்து வராரு அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சு அப்படியே நிக்கிறான். இப்ப போய் பூச்செடியா கிட்ட கொடுக்கறதுக்காக நிக்கிறாரு. இப்படி நிற்கும் போது ஒரு வண்டி வந்து ஹீரோயினை இடிக்கிற மாதிரியே வருதுங்க. உடனே ஹீரோ என்ன பண்றாரு, அவ கையை பிடிச்சி எடுத்ததும் ஹீரோயின் வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறான். ஹீரோவோட அம்மா என்ன பண்றாங்க, ட்ரேடிங் எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப லாஸா போயிட்டே இருக்கு, தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த போனை கீழே போட்டு உட்காந்துருக்காங்க. இதை பார்த்து ஹீரோயின் நான் போய் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு வர போயிடுறா. இன்னொரு பக்கம் ஹீரோட அப்பா இருக்காரு இல்லையா, ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா கிளப்புக்கு போயிட்டு பொண்ணுங்களோட டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இதுக்கு தாங்க பாக்குறதுக்கு ஸ்மார்ட்டா இருக்கவங்க நல்லவங்களா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மைதான் போல. இவர் பொண்ணுங்களோட தொட்டு தொட்டு டான்ஸ் ஆடுறதா ஹீரோயின் வீட்டுல ஒரு ஸ்பை இருப்பான் இல்லையா, அவன் வீடியோ எடுத்துடுறான். டீ போட போன ஹீரோயின் என்ன பண்றாங்க, அந்த டீல மயக்க மருந்தெல்லாம் கலந்து டீ போட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து ஹீரோட அக்கா வீடெல்லாம் காலி பண்ணிட்டு இங்க வராங்க. வந்ததும் எனக்கு தலை வலிக்குது, கொஞ்சம் டீ வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. சொன்னதும் இவங்க போயிட்டு நான் உங்களுக்கு டீ போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ போடுறதுக்காக போறாங்க. பட் அவங்க அம்மாக்காக போட்டு வச்சாங்க இல்லையா, அதை நான் எடுத்து குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் எடுத்து குடிக்கிறதுக்கு போறாங்க. இப்போ ஹீரோயின் வேகமா வந்து அதை நீங்க குடிக்க கூடாது, அது உங்க அம்மாக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, இதையா எனக்கு தர மாட்டேற, அதுல தூக்க மாத்திரை ஏதாவது கலந்துருக்கியா என்ன, எங்க அம்மா தூங்கி நான் பார்த்ததே இல்ல, ஆனா இப்ப தூங்குறாங்க, அவங்க தூங்குறதுக்காக நீ இதை தான் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட உடனே ஹீரோயின் என்ன பண்றா தெரியுங்களா, அந்த டீ எடுத்து அவ அப்படியே குடிச்சிடறான். குடிச்சதும் தான் அவளுக்கு நம்பிக்கை வருது. அப்ப கூட நம்பிக்கை வர மாட்டுது, இவன் மேல சந்தேகத்தோட தான் இருக்கா. இப்ப புதுசா ஒரு கப் டீ கொடுத்த உடனே அதை டவுட்டடோட அப்படியே குடிக்கிறா. ஹீரோயின் வர அந்த தூக்க மருந்து கலந்த டீயை குடிச்சிருவாளா, ஒரு மாதிரி கேரிங்கா இருக்கு. பாத்திரம் வாஷ் பண்றா, கீழே போட்டு போட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்கா, தூக்கம் வந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோவோட அக்கா அங்க உட்காந்து இதை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இவன் என்ன பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவோட அக்கா என்ன பண்றாங்க, எழுந்து ஒரு ரூம்குள்ள போறாங்க. இவனும் என்ன பண்றா, அவளை ஃபாலோ பண்ணிட்டு அந்த ரூம்குள்ள போறா. பட் அவன் என்ன பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கப்போர்டையும் ஓப்பன் பண்ணி பாக்குறான். நம்ம வீட்டுலலாம் ஒரு லாக்கர் 2 லாக்கர் இருக்கும், அவங்க வீட்டுல ஒரு ரூமே பெரிய லாக்கரா இருக்கு. ரூமை சுத்தி சுத்தி லாக்கர் தாங்க இருக்கு. எல்லாத்துலயும் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, ஏதோ ஒரு பொக்கிஷம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஒரு கடத்துக்கு மேல ரொம்ப ஹைட்டா இருக்கு, அதை ஓப்பன் பண்ணி அவளால பார்க்க முடியல. எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் திருட்டுத்தனமா அந்த ரூம்குள்ள போயிட்டு இவ என்ன பண்றா அப்படின்றத எல்லாத்தையும் மொபைல்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கா. ஹீரோட அக்கா என்ன பண்றாங்க, ஒரு கடத்துக்கு மேல ஹைட்ல இருக்க கப்போர்டை ஓப்பன் பண்ண முடியல. அவங்க ஜம்ப் பண்ணி அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தரையில இருந்து ஒரு அடி மேல பறந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயின் கத்திக்கிட்டே ஓடி போய் இங்க பேய் இருக்கு, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கீழே விழ பாக்குறா. அப்போ வந்து நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை பிடிச்சிடுறாரு. இப்படி ஹீரோ அப்படியே தாங்கி பிடிக்க ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா அப்படியே லெஃப்ட்ல திரும்பி பார்த்தா அங்க இருக்க ஒரு மிரர்ல ஹீரோயின் மட்டும்தான் இருக்கா, ஹீரோவோட உருவம் தெரியவே இல்ல. இதை பார்த்துட்டு அப்படியே பயந்து போய் ஹீரோயின் கத்துறா. அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. ஹே காய்ஸ், இந்த விசித்திரமான குடும்பத்தோட ஸ்டோரியை கேட்க இன்னும் இன்ட்ரெஸ்டாவே இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பபா.